தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரையில் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவில் அட்ராசிட்டி காட்டிய இளைஞர்களின் இருசக்கர வாகனங்களை போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கி கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இளைஞர்கள் செய்த அட்ராசிட்டி என்ன, தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? வணக்கம். மதுரையில் பெரும்பிடுகு முத்தரையருடைய 1350வது சதய விழா இன்று கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மதுரையில ஆணையூர் பகுதியில அவருடைய சிலையானது நிறுவப்பட்டிருக்கிறது. அதற்கு காலை முதல் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் அமைச்சர் உட்பட பல்வேறு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பல்வேறு அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது. இதனிடையில் ஆணையூர் பேருந்து நிலையம் மற்றும் ஆணையூர் பிரதான சாலையில் பார்த்தீங்கன்னால் அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் பெரிய கொடியுடன் 3 பேர் வாகனத்துல இருசக்கர வாகனத்துல வரக்கூடிய சூழல் உருவாயிருந்தது. மற்றவர்கள் அவர்கள் அட்ராசிட்டி செய்யக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிந்தது. இதில் காவலர்கள் முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் இந்த வாகனத்துல அட்ராசிட்டி செய்யக்கூடிய சூழல் உருவாயிருந்த நிலையில மதுரை வடக்கு துணை காவல் ஆணையர் முன்பே அவர்கள் அந்த அட்ராசிட்டி ஈடுபட்டதால ஒரு எல்லைக்கு மேல் எச்சரிக்கை செய்து பார்த்தார்கள். எச்சரிக்கையும் தாண்டி அவர்கள் அவர்களை கேட்காமல் அவர்கள் தொடர்ந்து அந்த அட்ராசிட்டி ஈடுபட்டதால காவல்துறையினர் அவர்கள் வாகனத்தை பறிமுதல் செய்ய தொடங்கினார்கள். ஒவ்வொரு வாகனங்களை பறிமுதல் செய்யும் பொழுது அந்த வாகன ஓட்டிகள் ஓடக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அந்த வாகனங்களை அனைத்தும் மதுரை கூடல்புதூர் காவல் நிலையத்துல தற்போது வாகனத்தை அவர்கள் காவல்துறை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்பது பின்புதான் தெரிய வரும். தொடர்ந்து இந்த அட்ராசிட்டி செய்யக்கூடிய இளைஞர்களின் காவல்துறை பறிமுதல் செய்திருக்கக்கூடியது காவல் நிலையத்தில் கொண்டு வைக்கப்பட்டது. சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டது போதிலும் தற்போது வாகனங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு கூடல்புதூர் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.